அன்பார்ந்த நேயர்களுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சிறையில் வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாரு. காவல்துறையாக அவரை கடுமையாக தாக்குறாங்க. வலது கை முறிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கலை. வெறும் பெயின் கில்லராக கொடுத்து அவருடைய கிட்னியை பாதிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வந்து அந்த சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் இதையெல்லாம் மறுத்து காவல்துறை தரப்பில் வந்து ஏடிஜிபி மகேஸ்வர் தயாளுங்கிறவர் அப்படி நாங்கள் அவரையும் அடிக்கலை, எந்த ஒரு கைதியையும் அடிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுப்பு சொல்லியிருக்கிறாரு. சரி, சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, அவர் வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை, அந்த உயர் அதிகாரி வந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் உள்ள அந்த காவல்துறை பெண் காவலர்களை வந்து அவர் வந்து தவறாக வந்து பயன்படுத்துகிறாருங்கிற மாதிரி ஒரு கொச்சையான இழிவுபடுத்துகிற ஒரு பேச்சு பேசினது தான் அவர் மேலே உள்ள காவல்துறைக்கு ஏற்பட்ட கோபமும் அவர் மேலே சாட்டப்பட்டிருக்க குற்றமுமாக இருக்குது. இப்படி பெண் காவலர்கள்னு பொதுவாக சொல்கிறப்ப பல பெண் காவலர்களுக்கு அது ஒரு அசிங்கமாகவும் அவமானமாகவும், என்னப்பா இப்படி பொதுவாக எல்லா பெண் காவலர்களையும் பேசுகிறாரு, அதுலேயும் அவர் ஒரு தரமான ஒரு கண்ணியமான ஒரு உயர் அதிகாரியை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறது இது சரியில்லைங்கிற மாதிரி பல பெண் காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, மனம் வெதும்பி போயிட்டு இந்த சவுக்கு சங்கர் மேலே கோபம் அடைகிறாங்க. இப்போ காவலர்கள் மேலேயே ஒரு குற்றத்தை வைக்கிறப்ப, அதுவும் ஒரு இழிவான முறையில் குற்றம் வைக்கிறப்ப அந்த காவல்துறை அதை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு கோவையில் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோபாலகிருஷ்ணன் இவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோவையில் ரிமாண்ட் செய்கிற போது அப்போ வந்து சவுக்கு சங்கர்கிட்ட வந்து ஒரு குறிப்பாணை கொடுக்குறாங்க. அந்த குறிப்பாணை கொடுக்குறப்ப அன்று மாலை கொடுக்குறப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த நீதிபதி முன்பால் அந்த குறிப்பாணையில் வந்து சவுக்கு சங்கர் வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கிடுவார். அப்போ அந்த கைதிங்கிற இடத்துல கையெழுத்து போடுற இடத்துல என்ன பண்ணுறாரு, சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய வலது கரத்தால் கையெழுத்து போடுறாரு. இது 4ஆம் தேதி நடந்துச்சு. அதே மாதிரி 7ஆம் தேதி அன்னைக்கு தேனியிலேருந்து ஒரு வழக்கு வருது. அதிகாலையில் அவரை வந்து ஃபார்மல் அரெஸ்ட் வழக்கா தேனியிலேருந்து இன்ஸ்பெக்டர் உதயகுமார் வந்து என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி ஒரு குறிப்பானையை கொண்டு வந்து இவர்கிட்ட சவுக்கு சங்கர்கிட்ட கையெழுத்து வாங்குறப்ப அவரால் அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட முடியலை. அவர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அந்த சவுக்கு சங்கரோட இடதுகை பெருவிரல் ரேகை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, 4ஆம் தேதி கையெழுத்து போட்ட சவுக்கு சங்கரால் 7ஆம் தேதி கையெழுத்து போட முடியலைங்கிறப்ப அந்த வலது கையை அடிக்கப்பட்டு எலும்பு ஒடிக்கப்பட்டிருக்குது. அவரால் கையெழுத்து போட முடியாதனால தான் அவருடைய இடதுகை பெருவிரல் ரேகையை வாங்கியிருக்காங்கன்ட்டு அதை ப்ரூஃபாக வந்து செய்தியாளர்கிட்ட காட்டுறாங்க. ஆனால் இதை வந்து காவல்துறை மறுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அடித்து தான் அந்த கை வந்து ஒடிஞ்சிருக்கா அல்ல கீழே விழுந்து எதுவும் அவர் காயம்பட்டிருக்காங்கிறது இனி பின்னாடி தான் தெரிய வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் வந்து இதே போலவே ஏற்கனவே ஒரு முறை நீதிபதிகள் மேலே ஆடலியை வந்து அவர் வந்து தவறுதலாக நீதிபதிகள் பயன்படுத்துகிறாங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு செய்தியை அவர் வெளியிட்டு அதுக்காக அவர் ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தது நமக்கெல்லாம் தெரியும். இப்படி நீதிபதிகளையும் உயர் பதவியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளையும் இப்படி வாய்க்கு வந்தபடி சவுக்கு சங்கர் பேசுகிறதுனால அந்த அதிகாரிகளுக்கு மட்டும் இது அவமானம் இல்லை, அவர் யாரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரோ அவங்களுக்கெல்லாம் மனசு வருத்தத்தை வளைக்கக்கூடிய, அவங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செய்திங்கிறதுனால ஒட்டுமொத்த காவல்துறையும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, சவுக்கு சங்கர் மேலே கோபம் அடைஞ்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு ஒரு அரசியல் நோக்கர்கள் சொன்னாலும் இல்லை, இவர் வந்து நடப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஆளக்கூடிய கட்சி அரசியலை வந்து இவர் தாக்கி பலவித குற்றங்குறைகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார். அதனால் இவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அரசு இதை ஒரு காரணமாக்கி உள்ளே அனுப்பிச்சிட்டு இவரை வந்து கடுமையாக தாக்குறாங்க, அடிக்கிறாங்க. இவர் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாமல் வலது கை முறிஞ்சே போயிருக்குது. ஆனால் அதுக்கு வந்து உடனடியாக ஒரு எக்ஸ்ரே வைத்தியம்லாம் பார்க்காம பெயின் கில்லர் மாத்திரையாக கொடுக்குறாங்க. அதிகமாக பெயின் கில்லர் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும், அது கிட்னியை பாதிச்சா அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சுகர் பேஷண்ட்டு, 240 பாயிண்ட் சுகர் உள்ள அவருக்கு நீங்கள் வந்து இப்படியே விட்டிங்கன்னா அந்த அடிபட்ட கையில் வந்து ஏதாவது புண்ணு ஏற்பட்டு வேறு ஏதாவது கையை துண்டிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வரும்னு சொல்லி அந்த அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. அந்த சவுக்கு சங்கர் வந்து பேசுனது சரியா, அவர் குற்றமற்றவரா நிரபராதியா நல்லவராங்கிற வாதத்துக்கெலாம் நாங்கள் வரல. ஒரு கைதியை வந்து
நீங்கள் வந்து இந்த மாதிரி மனிதாபிமானமற்ற முறையில் அடிக்கிறது தவறு, அவருக்கு வந்து உடனடியாக நீங்கள் சிகிச்சை கொடுக்கணுங்க தான் எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரை வந்து தாக்குனாங்கங்கிறதுக்கான ஒரு சாட்சிகள்லாம் வந்து சிறைக்குள்ளே இருக்கிறாங்க, மற்ற சிறை கைதிகளோட சாட்சி சொல்ல தயாராகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவர் செய்திகளை வெளியிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி, இவர் ஏற்கனவே வந்ததுமான ஓரிரு மாதங்களில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானா? அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. காரணம் வந்து ஒரு வழக்கு மேலே ஒரு வழக்கு ஒரு மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 4ஆம் தேதி ஒரு வழக்கு பதிவானதுக்கு பிறகு 7ஆம் தேதி தேனியிலேருந்து ஒரு வழக்கு பதிவாகுது. அதுக்கு பிறகு இந்த தமிழர் முன்னேற்றப்படை நிறுவன தலைவருங்கிற வீரலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் மேலேயும் இவர் பேட்டி கொடுத்த அந்த ரெட்ஃபிக் சேனலுங்க ஃபிலிக்ஸுங்கிறவர் மேலேயும் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அப்படி புகார் கொடுத்ததுனால அந்த புகார் அடிப்படையில் சென்னை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறை குற்ற வழக்காக பதிவு பண்ணி குற்ற எண் 155/24 294B 506 உட்பிரிவு 1ன்னு சொல்லி பல ஐபிசி செக்ஷனில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர் சந்திரா ரவிசங்கர் அவங்க ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து அவங்களும் இதே மாதிரி செக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி தொடர்ந்து பல கேஸு இவர் மேலே தொடர்ந்து போகிறதுனால இவர் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு சமீபத்தில் இல்லை. ஏன்னா ஒரு கேஸு விசாரணை பண்ணி அதுலேருந்து ஒரு ஜாமீன் பெற்றாலும் அடுத்த கேஸில் இவர் திருப்பி உள்ளே போகிற மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து வர்றதுனால இவர் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் மேலே வந்து குண்டாஸ் கூட பாய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறதெல்லாம் சரியா? ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறதுனால நம்ம எதை வேணாலும் பேசிட்டு இது ஒரு கருத்து சுதந்திரம்னு சொல்ல முடியாது. ஒரு கருத்து சுதந்திரங்கிறது எது? ஒரு நியாயமான ஒரு ஆதாரமான குற்றச்சாட்டு இருந்தால் அதுக்கு கருத்து சொல்லலாம். இவர் வந்து பொத்தாம்படியாக எல்லா பெண் காவலர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் அந்த பெண் காவலர்களுக்கும் அந்த ஒரு அரசு உயர் பதவியில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரியை தொடர்புபடுத்தி இவர் பேசுகிறது வந்து அது வந்து மிக மிக சரியில்லாத ஒரு செய்தி. அதனால் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வந்து யாரும் பேசுகிறது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி ஊடகவியலாளர்களில் பலரும் சொன்னாலும் ஒரு சிலர் வந்து அந்த சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டாகவும் பேசக்கூடிய சூழ்நிலை வருது. எப்படி இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய நிலையில் வந்து நடுநிலையாக நின்று அந்த செய்தி எப்படியோ அந்த செய்திகளுக்கு சரியான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு மட்டும்தான் செய்திகளை வந்து ஒளிபரப்பணும். தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் செய்தியை சொன்னால் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்க போகிறாங்கங்கிறதுக்கு சவுக்கு சங்கர் தான் பெரிய உதாரணமாக இருக்காங்கிற அந்த தகவலை தான் சொல்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.